எபிசோட் 303. நன்னன் வேங்கையனை வென்றுவிட்டு ஆதனிடம் நட்பு வைக்காதே, அது உனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் என்று கூறினான். அதை கேட்டு வேங்கையன் நன்னனுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆதனை பெருமையாக பேசினான். அதை கேட்டு நன்னன் கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. அதை பார்த்த ஆதனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்போது நன்னன் வேங்கையனை பார்த்து, அப்ப அடுத்த வாட்டி என் முன்னாடி சண்டைன்னு வந்து நின்றாத. ஏன்னா எனக்கு நீயும் ஆதனும் வேற வேற இல்ல, 2 பேர்ல எவன் கிடைச்சாலும் கொல்றதுக்கு தயங்க மாட்டேன், சரியா என்று கூறிவிட்டு அந்த பெரிய மேடையில் இருந்து இறங்கி சென்றான். லோகேஷ் பருளிடம் எப்படி ஆதனுடன் சேராதே என்று அறிவுறுத்தினானோ அதேபோல்தான் நன்னனும் வேங்கையனிடம் அறிவுறுத்தினான். ஆனால் பருள் மிகவும் காயப்பட்டிருந்ததால் அவளால் பேச முடியவில்லை. ஆனால் வேங்கையன் வலித்தாலும் பரவாயில்லை என்று ஆதனுக்கு சாதகமாக பேசியதுதான் இவர்கள் நட்பு மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் வலுவையும் உணர்த்தியது. லோகேஷ் மற்றும் நன்னனின் ஒரே நோக்கமும் ஆதன் தனிமையாக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் அவனுடன் இருப்பது மிகவும் உயிரான தோழர்கள் என்பது அங்கிருந்த இருவருக்கும் மட்டுமின்றி அந்த மக்களுக்கும் தெரியாது. மறுபக்கம் வேங்கையன் தனது லெவலை அதிகப்படுத்தியே ஆக வேண்டும், அத்துடன் தனது சக்தி ஆற்றல்களையும் வலுப்படுத்தி ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அப்போது ஆதன் வேங்கையனை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருந்தான். அதை பார்த்த நன்னன், என்ன ஆதன், உன் நண்பன் எந்திரிக்க கூட முடியாம அடி வாங்கி கூட உன்னை விட்டு கொடுக்காம பேசுறான், அவ்வளவு தூரம் ஃப்ரெண்ட்ஷிப்பா? இருக்கட்டும், அவனை பார்த்து கூட்டிட்டு போ. இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா அவனை கொன்னாலும் கொன்றுவேன். அவனுக்கு இருக்க சக்திக்கு என்ன எதிர்த்து நிக்கிறான் பாரு என்று திமிராக கூறினான். அது கேட்ட ஆதன், டேய் நீ எல்லாம் எவ்வளவு கேவலமான ஆளு, ஒரு ஃப்ரெண்ட்ஸை பிரிக்க பாக்குற, அதுவும் இத்தனை பேர் முன்னாடி அவனை மிரட்டுற. அது சரி, உன் லெவல் ஆளா இருந்திருந்தா உன்னை பொழந்திருப்பான். பாவம் வேங்கையன் 2வது எக்ஸ்பர்ட் லெவல்ல இருக்கிறதுனால அவனை ஈஸியா பேசிட்ட இல்லையா? இப்போ நீயும் அவனும் ஒரே லெவல்ல இருந்து நீ அவனை அடிச்சு ஜெயிச்சிருந்தா நீ பேசுறத நான் ஏத்துக்குவேன்டா. ஆனா நீ வேங்கையனை அடிச்சுட்டு இவ்வளவு வாய் பேசுறதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா சாமி என்று விரக்தியுடன் கூறினான். அதை கேட்டு நன்னனுக்கு கோபம் வந்து விட்டது. அவன் ஆதனை பார்த்து, நீதான் இவ்வளவு பேசுறல, வாடா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பார்ப்போம். அது சரி, அவனுக்கு பதிலா நீ வந்திருந்தா உன்னை நான் அடிச்சு கொன்றுப்பன என்று ஏளனமாக கூறினான். அப்போது ஆதனும் அந்த சண்டைக்கு தயாராகிவிட்டான். அப்போது அந்த பக்கம் இருந்து ஒரு குரல் வந்தது. டேய், அவன் கூட பேசினது போது இங்க வாடா என்று கேட்டது. அதை கேட்டதும் ஆதனும் அங்கிருந்த அனைத்து மக்களும், எக்ஸ்பர்ட்களும், மாஸ்டர்களும் வேகமாக திரும்பி அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்த்தார்கள். அது வேறு யாரும் இல்லை, பருள்தான். பருளை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு வேகமாக பருளிடம் சென்றான். பருள் கோபமாக அங்கு நின்று கொண்டிருந்தாள். இருப்பினும் அவளது கண்கள் ஆதனை பார்த்து சந்தோஷமாக இருந்தது. ஆதன் சென்று பருளுக்கு எதிரில் நின்றுவிட்டு, என்னம்மா, எதுக்கு என்ன கூப்பிட்ட என்று சிறு புன்னகையுடன் கேட்டான். உடம்பெல்லாம் காயப்பட்டிருக்காதன், அதுக்கு ஹீலிங் மாத்திரை கேட்கத்தான் கூப்பிட்டேன் என்று கூறினாள் பருள். அதை கேட்ட ஆதன், அப்படியா, சரி இரு, நான் போய் அசோகன் அண்ணா கிட்ட வாங்கிட்டு வர்றேன். நான் இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் என்று கூறிவிட்டு கூட்டத்தில் இருந்த அசோகனை நோக்கி ஓடினான். ஆதன் சென்ற பிறகு வேங்கையன் பருளை பார்த்து, ஏமா நீதான் ஹீலிங் மாத்திரை போட்டுட்டேல, அப்புறம் எதுக்கு அவன் கிட்ட ஹீலிங் மாத்திரை கேட்ட என்று கேட்டான். அது வேங்கையா, இந்த நன்னன் கிட்ட ஆதன் திரும்பி திரும்பி பேசிட்டே இருந்தானா, இவனுங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்துடுமோன்னு பயந்துட்டு தான் அவனை ஒரு வேகத்துல கூப்பிட்டுட்டேன்டா. அவன் பக்கத்துல வந்ததும் என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, நீ அடிபட்டு இருந்தியா, அதுதான் மாத்திரையை கேட்கலான்னு கேட்டேன். அதுவும் ஒரு பதட்டத்துல எனக்குன்னு கேட்டுட்டேன்டா என்று கூறிவிட்டு சிரித்தாள் பருள். அதை கேட்டு வேங்கையனும் சிரித்தான், பருளும் சிரித்தாள். அப்போது ஆதன் அங்கு வந்து விட்டான். ஏய், எதுக்கு நீங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். எப்பா சாமி, நாங்க சும்மா பேசி சிரிச்சிட்டு கூட இருக்க கூடாதா என்று கேட்டான் வேங்கையன். சிரிக்கலாம், அதை என்கிட்ட சொன்னா நானும் சிரிப்பேன்ல, அதனாலதான் கேட்டேன் என்று கூறினான் ஆதன். அப்போது வேங்கையன் என்ன சொல்வதென்று தெரியாமல், அதே அடுத்த சண்டை வேற யாருக்கும் இல்ல ஆதனே, உனக்கும் பருளுக்கும் தான், அதை பத்தி நாங்க 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதன் அதிர்ச்சி அடைந்தான். பருள் வருத்தமடைந்தாள். அப்போது வேங்கையன் பருளை பார்த்து, நீ ஏன் பருள் வருத்தப்படுற, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் என்று கூறிவிட்டு பருள் சண்டை போட வேண்டிய சீட்டை எடுத்து பார்த்தான். அப்போதுதான் வேங்கையனுக்கு தெரிந்தது, அடுத்த உண்மையில் ஆதனும் பருளும் தான் மோதிக்கொள்ளப் போகிறார்கள் என்று. அது தெரிந்த வேங்கையனும் வருத்தமடைந்தான். அடுத்தபடியாக பருளுக்கும் ஆதனுக்கும் சண்டை என்று அங்கிருந்த பெரிய மேடையில் மாஸ்டர் அறிவித்தார். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் மிகவும் ஆரவாரம் செய்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு ஆதனும் பருளும் சண்டை போடும் மேடையில் எதிரெதிரில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் என்ன செய்வதென்று தெரியாமல் மிகவும் வருத்தத்துடன் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த பருள் அவனை நோக்கி நடந்து சென்று அவனுக்கு எதிரில் நெருக்கமாக நின்றுவிட்டு வலது பக்கம் மேடையில் இருந்த மாஸ்டரை பார்த்து, மாஸ்டர், நான் ஆதன் கூட சண்டை போட விரும்பல,
அவன் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டான்னு அறிவிச்சிருங்க மாஸ்டர் என்று கூறினாள். அதை கேட்டு ஆதன் மட்டுமின்றி அங்கிருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். ஆனால் அதிலும் ஒரு சிலர் பருள் இதைத்தான் சொல்வாள் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆதன் பருளை பார்த்து பருள் என்று கண்கலங்க பேசுவதற்கு வந்தான். அப்போது அவனை குறுக்கிட்ட பருள், நீ எதுவும் சொல்ல வேணாம் ஆதன், என்னோட வெற்றி வேற உன்னோட வெற்றி வேறன்னு நான் நினைக்கல. நீ ஜெயிச்சிட்டு வா ஆதன், மறுபடியும் சொல்றேன், நீ ஜெயிச்சிட்டு தான் வரணும் என்று கூறினாள். அதை கேட்ட ஆதன் கண் கலங்கியது. அப்போது வலது பக்கம் இருக்கும் பெரிய மேடையில் இருந்த மாஸ்டர் பருளை பார்த்து, பருள், நீ உண்மையதான் சொல்றியா? உனக்கு ஆதன் கூட போட்டி போட விருப்பம் இல்லையா என்று கேட்டார். இல்ல மாஸ்டர், எனக்கு ஆதன் கூட போட்டி போட விருப்பம் இல்ல என்று பருள் கூறிவிட்டு ஆதனை பார்த்து ஒரு சிறு புன்னகை செய்துவிட்டு, நான் சொன்னதை மனசுல வச்சு மத்தவங்க கூட சண்டை போடு என்று கூறிவிட்டு அந்த சண்டை போடும் மேடையில் இருந்து இறங்கி வந்தாள். அதை பார்த்த ஆதனுக்கு கண்கள் கலங்கியது. அப்போது ஆதன் ஒரு முடிவு செய்தான். அது என்னவென்றால், அவன் ஒன்று பருளின் வார்த்தையை நிஜமாக்கி விட்டுத்தான் இந்த மைதானத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும், அல்லது மரணித்துத்தான் செல்ல வேண்டும் என்று எண்ணினான். ஆதன் வெற்றி பெற்று வர வேண்டும் என்பது மட்டும்தான் பருளின் ஒரே நோக்கமாக இருந்தது. அவளுக்கு அந்த டாப் 5 இடத்தின் மீது ஒரு கண் இருந்தாலும் அவள் லோகேஷுடன் சண்டை போட்டதையே பெரிதாக எண்ணினாள். பருள் தனது தோல்வியை அறிவித்து விட்டு வந்து வேங்கையனுக்கு அருகில் அமர்ந்து அங்கு நடந்து வந்து கொண்டிருக்கும் ஆதனை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆதன் பருளுக்கு எதிரில் வந்து நின்றான். அங்கிருந்த அனைவரும் அவன் பருளிடம் என்ன சொல்ல போகிறான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பருளும் தனது இடத்திலிருந்து எழுந்து நின்றாள். அப்போது ஆதன் பருளின் கண்களை பார்த்து கொண்டே இருந்தான். அதன் பிறகு, இந்த மைதானத்திலிருந்து நம்ம வெளியே போகும்போது இந்த போட்டியோட வெற்றியாளராக தான் போவோம்னு என்னால முழு மனதோட சொல்ல முடியாது பருள். ஆனா என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் நீ என்கிட்ட சொன்ன வார்த்தைக்காக நான் போராடுவேன், இது சத்தியம் பருள் என்று கண்களில் கண்ணீரோடு கூறினான் ஆதன். அதை பார்த்த பருள் கண்களும் கண்ணீர் வந்தது. அவள் ஆதனை பார்த்து, எனக்கு தெரியும் ஆதன், ஆல் தி பெஸ்ட் என்று சிறு புன்னகையுடன் கூறினாள். அதை கேட்டு ஆதனும் சிறு புன்னகை செய்தான். அங்கு அவர்கள் இருவரும் உண்மையான நட்பை பகிர்ந்து கொள்வதை பார்த்த பாலன், என் பொண்ணு ஒரு ஃப்ரெண்டா ஜெயிச்சிட்டா என்று தனக்குள் நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தார். அப்போது அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் பருளின் செயலை பார்த்து, இந்த ஆதனுக்காக பருள் எதுக்கு அவளோட தோல்வியை ஒத்துக்கிறா? இந்த ஆதனுக்கு முன்னாடி இருந்தே ஒரு லக்கு தான், சண்டை போனா ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணி ஜெயிச்சிடறான். இந்த பொண்ணு லோகேஷ் கூடயே சண்டை போட்டுச்சு, ஆனா ஆதன் கூட சண்டை போட்டா ஈஸியா ஜெயிக்க முடியுமே, அப்புறம் எதுக்கு இவ தோல்வியை ஒத்துக்கிட்டா? ஐயோ, இதெல்லாம் நினைக்கும் போது கோபமா வருது என்று கூறினான் ஒருவன். அதை கேட்டு அவனுக்கு அருகில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட், ஆமா மச்சான், அதுதான் கடுப்பா இருக்கு. அதுவும் இல்லாம அவன் பாரு, அந்த பருள் கூட எவ்வளவு நெருக்கமா பழகிட்டு இருக்கான்னு, அதை பார்த்தா இன்னும் கடுப்பாகுதுடா என்று விரக்தியுடன் கூறினான். அப்போது அவனது நண்பனான அந்த எக்ஸ்பர்ட் அந்த இரண்டாவதாக பேசிய எக்ஸ்பர்ட்டை கோபமாக பார்த்துவிட்டு, ஏண்டா எல்லாரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க என்று கோபமாக கேட்டான். அதை கேட்ட அந்த எக்ஸ்பர்ட், இல்ல மச்சான், அவளை பாரு எவ்வளவு அழகா இருக்கா, அதனாலதான் சொன்னேன் என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினான். அதுவும் உண்மைதான் மச்சான், அவ அழகு எங்க, இந்த ஆதன் எங்க? சரி விடு, நம்ம அடுத்த சண்டையை பார்க்கலாம் விடு என்று கூறினான் மற்றொரு எக்ஸ்பர்ட். இப்படி ஆங்காங்கே மக்கள் ஆதன் மீது கோபத்தையும் பருளின் அழகை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டும் இருந்தார்கள். ஆனால் பருள் மற்றும் ஆதனின் நெருக்கமான நட்பை பார்த்த நன்னன் கோபத்தின் உச்சியில் இருந்தான். நன்னன் கோபப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதால் அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு ஆதனை போட்டியின் பெயரில் கொன்று தனது கோபத்தை ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். பருள் மற்றும் வேங்கையனின் தோல்வியால் இப்போது 5 வீரர்கள் மட்டும்தான் போட்டியில் இருந்தார்கள். அது லோகேஷ், நன்னன், அட்டோரியன், அருண் மற்றும் ஆதன் ஆகும். அங்கிருந்த முதல் 3 வீரர்களின் மேல்தான் அங்கிருந்த அனைவரின் கண்களும் இருந்தது. ஆதன் மற்றும் அருண் இந்த போட்டியில் இருந்து எப்படியும் வெளியேற்றப்படுவார்கள் என்று அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மக்கள் அப்படி நினைத்தாலும் அந்த பெரிய மேடையில் இருந்த மாஸ்டர்கள் ஐவரையும் சமமாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் ஏகன் நன்னனை பெருமிதமாகவும் தணிகைநாதன் அட்டூரியனை பெருமிதமாகவும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஏகன், இந்த லோகேஷ் கூட நன்னன் கடைசியா சண்டை போட்டுக்குவான், அதுக்கு முன்னாடி இந்த அட்டூரியன், ஆதன், அருண் இவங்க நம்ம நன்னன் ஈஸியா ஜெயிச்சிருவான். இந்த வாட்டி நன்னன் மட்டும் முதலிடத்துக்கு வந்தா அவன் ஆசைப்பட்ட மாதிரி பருளை அவனுக்காக பாலன் கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தார். மறுபக்கம் தணிகைநாதன், அருணும் ஆதனும் எப்படியும் வெளியே போயிருவாங்க, அதுக்கப்புறம் நன்னனுக்கும் நம்ம அட்டோரியனுக்கும் தான் சண்டை வரும். அட்டோரியன் பல ஆற்றல் சக்தி கத்துக்கிட்டு இருக்கிறதுனால நன்னனை ஜெயிச்சு எப்படியும் இறுதி போட்டிக்குள்ள போயிருவான். அப்புறம் லோகேஷுக்கும் அட்டோரியனுக்கும் போட்டி வரும். நம்ம அட்டோரியன் ஜெயிச்சா முதலிடம், ஒருவேளை தோத்து போனா போன வருஷத்தை விட ஒருபடி மேல 2வது இடத்தை பிடிப்பான். எப்படி இருந்தாலும் நமக்கு நல்லதுதான் என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தார். இப்படி 2 மாஸ்டர்களும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள்.
ஆனால் மற்ற மாஸ்டர்கள் எல்லாம் அருண் மற்றும் ஆதன் டாப் 5 இடத்திற்குள் வந்ததற்கு மிகவும் சந்தோஷமாகத்தான் உணர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது யுவராஜ் மற்றும் பாலன் இருவரும் சாத்தனாரிடம் சென்று, மாஸ்டர் இப்போ வரைக்கும் எல்லாரையும் ரெண்டு பேரா சண்டை போட விட்டுட்டு அதுல ஜெயிக்கிறவங்கள அடுத்த போட்டிக்கு கொண்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ 5 பேர் இருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம் மாஸ்டர் என்று யுவராஜ் பணிவுடன் கேட்டார். அதை கேட்ட சாத்தனார் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்து விட்டு தணிகைநாதனை திரும்பி பார்த்தார். அப்போது தணிகைநாதன் சாத்தனாரை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். அதை பார்த்த சாத்தனார், யுவராஜ், இத பத்தி என்கிட்ட கேட்கறத விட நீங்க தணிகைநாதன் கிட்ட கேளுங்க, அவரு சொல்லுவார் என்று கூறினார். அதை கேட்டு தணிகைநாதனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இருப்பினும் அவர் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் இருந்தார். அப்போது யுவராஜ், பாலன், தணிகைநாதன் மூவரும் கலந்து பேசினார்கள். அதன் பிறகு தணிகைநாதன் மைக்கின் முன்பு வந்து நின்று அங்கிருந்த 5 வீரர்களையும் பார்த்து, டாப் 5 இடத்துக்கு வந்தவங்க 5 பேருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் போட்டியில யாரு சண்டை போடணும்னு முடிவெடுத்த நீங்களே தான் இப்பவும் முடிவெடுக்க போறீங்க. அதாவது யாராவது ஒருத்தரை விட்டுட்டு மத்த 4 பேரும் 2 பேரா தனித்தனியா சண்டை போடுங்க. அதுல ஜெயிக்கிறவங்க கடைசி ஆள் கிட்ட சண்டை போட்டுக்கலாம் என்று அறிவித்தார். அதை கேட்டு அங்கிருந்த மக்களும் எக்ஸ்பர்ட்களும் பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இதற்கு முன்பு வரையும் தான் சீட்டு எடுத்து அதில் வரும் வீரர்களுடன் சண்டை போட்டார்கள். ஆனால் இந்த டாப் 5க்கு வந்ததும் அவர்களே சண்டை போடும் ஆட்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வது எந்த வகையில் சரியாக இருக்கும் என்று ஆங்காங்கே மக்களும் எக்ஸ்பர்ட்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது யார் யார் சண்டை போடலாம் என்று ஐவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அதை பார்த்த பொருள், என்ன வேங்கையா, கடைசியில போட்டி இப்படி வந்துருச்சு, இப்ப ஆதா அருண் கூட சண்டை போடுவானா? அப்படி போட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சு போயிடாதா? நன்னன் இல்லைன்னா அட்டூரியன் கூட ஆதம் சண்டை போட்டானா அவங்களுக்கு இருக்க சக்தி ஆற்றலுக்கு ஆதனை கொன்றுவாங்களே. இப்போ இந்த 5 பேரும் என்னதான் முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியலையே என்று பதட்டத்துடன் கூறினாள். நீ எதுக்கும் பதற்றப்படாத பருள், ஆதனை பத்தி நமக்கு தெரியும், நீ அமைதியா அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு என்று கூறினான் வேங்கையன். அங்கிருந்த மக்கள், எக்ஸ்பர்ட்கள் மற்றும் மாஸ்டர்கள் என்று அனைவரும் அந்த 5 என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருந்தார்கள். 5 முடிவு என்னவாக இருக்கும்? அடுத்து நடக்கப் போகும் 2 மாபெரும் சண்டை போட்டு என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? எபிசோட் 304 மதுரா அகாடமி மாபெரும் போட்டி இறுதி கட்டத்தை எட்டியது. இப்போது டாப் 5 வீரர்கள் இருந்தார்கள். அது லோகேஷ், நன்னன், அட்டூரியன், அருண் மற்றும் ஆதன் ஆகும். அங்கிருந்த மக்கள் இந்த நேரத்திற்கு தான் காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது மாஸ்டர்களும் யார் யாருடன் சண்டை போட விடுவது என்று தெரியாமல் இருந்தார்கள். அப்போது அந்த 5 வீரர்களும் சேர்ந்து முடிவெடுக்கலாம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் லோகேஷ் அந்த 4 பார்த்து, நீங்க 4 பேரும் உங்களுக்குள்ள சண்டை போடுங்க, அதுல 2 பேர் ஜெயிப்பீங்க, அந்த 2 பேரும் சண்டை போடுங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணி சண்டை போட்டுக்கலாம், சரியா என்று கேட்டார். அதை கேட்டு அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட், ஓஹோ அப்படியா, இந்த லோகேஷ் என்ன சொல்ல வர்றான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. லோகேஷ் டாப் 3க்குள்ள சண்டை போடாம போகலான்னு முடிவு பண்ணிட்டான். அப்புறம் இதுல யாராவது 2 பேர் ஜெயிச்சு சோர்ந்து போய் வருவாங்க, இல்ல பவர்ஃபுல்லாவே இருந்தாலும் லோகேஷ் அவங்களோட எலிமினேட் சக்தி ஆற்றல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா மூவ் பண்ணி முதலிடத்துக்கு வந்துடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான் என்று கூறினான். அப்போது அவனுக்கு அருகில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட், லோகேஷ் பிளான்ல எந்த தப்பும் இல்லையே, ஏன்னா அவன் சக்திக்கு இங்க இருக்க 4 பேர்ல யார் சமமான ஆள்னு சொல்லுங்க பாக்கலாம் என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் ஆமென்று தலையசைத்தார்கள். டாப் 3 இடத்தை விட முதல் இடத்தை லோகேஷ் தான் பெறுவான் என்று அங்கிருந்த மக்கள் மீண்டும் பேசுவதற்கு ஆரம்பித்தார்கள். லோகேஷின் பேச்சை கேட்ட நன்னன் முகம் அப்படியே விரக்தியாக மாறியது. இருப்பினும் அவன் ஏதும் பேசவில்லை. ஏனென்றால் நன்னனுக்கு ஆதனையோ அல்லது அருணையோ வெல்வது என்பது மிகவும் எளிதான விஷயமாக எண்ணினான். அதனால் நன்னன் லோகேஷின் வார்த்தைகளை ஒப்புக்கொள்ள வந்தான். அப்போது அட்டூரியன், ஏன் லோகேஷ், நீங்க 4 பேரும் சண்டை போடுங்க, இதுல ஜெயிக்கிற 2 பேர் வந்ததும் மத்ததை யோசிச்சுக்கலாம் என்று கூறினான். அதை கேட்டதும் லோகேஷ் சத்தமிட்டு சிரித்துவிட்டு, என்னது நாங்க 4 பேர் சண்டை போடுவோம், நீ எதுக்கப்புறம் சண்டை போடுறியா, இது உனக்கே சிரிப்பா இல்ல? ஏண்டா 2வது இடத்துல இருக்க நன்னனே எதுவும் சொல்லல, நீ எதுக்கிட்ட இப்படி தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க என்று கேட்டான். நீயும் நன்னனும் போன வருஷம் தான் முதல் 2 இடம், சரியா? இந்த வாட்டி எல்லாரும் ஒரே லெவல் தான் இருக்கும், அதை புரிஞ்சுக்கிட்டு பேசு, சரியா என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினான் அட்டூரியன். அதை கேட்டதும் லோகேஷிற்கு கோபம் வந்துவிட்டது. அப்போது அவன் சக்தியை எடுத்து அட்டூரியனை தாக்க வந்தான். அதை பார்த்த ஆதனும் அருணும் அவர்களது இடத்திலிருந்து சற்று தள்ளி நின்று கொண்டார்கள். அப்போது நன்னன் லோகேஷின் கையை பிடித்து ஓரமாக தள்ளி கொண்டு சென்றான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள், அங்க பாருங்க, அட்டூரியனுக்கும் லோகேஷனுக்கும் தான் சண்டை வரப்போகுதுன்னு நினைச்சோம், ஆனா அதுக்கு முன்னாடி லோகேஷுக்கும் நன்னனுக்கும் சண்டை வந்துடும் போல இருக்கு என்று கத்தினான் ஒருவன். அதை கேட்டதும் அங்கிருந்த பல லட்சக்கணக்கான மக்கள் பார்வையும் அந்த இருவரின் மேல் மாறியது.
ஏனென்றால் கடந்த வருடத்தின் டாப் 2 இடங்களை பிடித்த வீரர்கள் சண்டை போடப் போகிறார்கள் என்று அனைவரும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது லோகேஷ் நன்னனை பார்த்து, ஓஹோ, நீயும் அந்த அட்டோரியன் கூட சேர்ந்துகிட்டு என்னையே அடிக்க வர்றியா? இந்த ஆதனை அருணையும் தான் எதிரின்னு நினைச்சேன். இப்ப அவனுங்களை கூட அடுத்து பாத்துக்கிறேன். முதல்ல உங்க 2 பேருக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்டா என்று கோபத்துடன் கூறினான். அதை கேட்டு அங்கு பெரிய மேடையில் இருந்த மாஸ்டர்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன் அவரவர் இடத்திலிருந்து எழுந்து நின்றார்கள். அதிலும் ஏகன் மற்றும் தனியநாதன் இருவரும் பேரதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த இருவருக்கும் தெரியும் நன்னனும் அட்டோரியனுக்கும் லோகேஷிற்கு இணையானவர்கள் இல்லை என்று. இப்போது லோகேஷ் இருக்கும் வேகத்திற்கு அவன் நன்னன் அல்லது அட்டோரியன் யாருடன் சண்டை போட்டாலும் அவர்களை கொல்வதற்கு லோகேஷ் சற்றும் யோசிக்க மாட்டான் என்று எண்ணினார்கள். நன்னனை தாக்க லோகேஷ் தனது சக்தியை எடுத்தான். அப்போது நன்னன், லோகேஷ் நான் சொல்றதை கேளு. நான் உன்னை அடிக்க வரல. நான் உன்னை தனியா கூட்டிட்டு வந்து பேசதான் வந்தேன். ஒரே நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடு என்று கூறினான். அதை கேட்டதும் தான் ஏகனுக்கு உயிரே மீண்டும் வந்தது. அப்போது அதை கேட்ட லோகேஷ் நன்னனை பார்த்து, சரி சொல்ல என்ன விஷயம் என்று கேட்டான். இங்க பாரு, நீ சொன்ன மாதிரியே நானும் அட்டோரியனும் அந்த 2 பேர் கூட சண்டை போடுறோம். அதுல அந்த அருணையும் ஆதனையும் கொன்னுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம், சரியா என்று மெல்லமாக கூறினான் நன்னன். அதை கேட்ட லோகேஷ் கோபம் மெல்ல மெல்ல தனிய ஆரம்பித்தது. இதைத்தான் நன்னன் நானும் சொன்னேன். அதுக்குள்ள இந்த அட்டோரியன் என்கிட்டயே திமிரா பேசிட்டு வர்றான் என்று கேட்டான். சரி அவன் ஏதோ நினைச்சிட்டு வந்து இப்படி பேசிட்டான். நான் அவன் கிட்ட பேசிக்கிறேன், நீ மட்டும் அமைதியாரு, அது போதும் என்று கூறினான் நன்னன். அதை கேட்டு லோகேஷ் சரி என்று பொறுமையாக பேசுவதற்கு ஆரம்பித்தான். அப்போதிலிருந்து நன்னனும் அவனிடம் மிகவும் பொறுமையாக எடுத்துரைத்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த மக்கள், என்னப்பா இவங்க சண்டை போடுற மாதிரி வந்தாங்க, அப்புறம் 2 பேரும் இப்ப சமரசமா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நன்னன் லோகேஷிடம் ஏதோ சமரசம் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று தெரிந்த மாஸ்டர்கள் அனைவரும் அமைதியாக அவரவர் இடத்தில் அமர்ந்தார்கள். அப்போது ஏகனும் தனிகைநாதனும் நிம்மதி பெருமூச்சு விட்டுவிட்டு அமர்ந்தார்கள். அப்போது தனிகைநாதன் தனது டிவைன் சென்ஸ் மூலமாக அட்டோரியனிடம், அட்டோரியன், இப்போதைக்கு லோகேஷ் கிட்ட இப்படி திமிரா பேசிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாரு. நம்ம முதல் எதிரி ஆதனும் அருணும் தான். அதனால லோகேஷ் சொன்ன மாதிரியே நீயும் நன்னனும் அந்த 2 பேர் கூட சண்டை போடுங்க. அதுக்கப்புறம் மத்ததை பாத்துக்கலாம். நீங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டு ஆதனையும் அருணையும் டாப் 1 இடத்துக்கு அனுப்பிடாதீங்க, சரியா என்று கூறினார். அதை கேட்ட அட்டோரியன் அந்த பெரிய மேடையில் இருந்த தனிகைநாதனை பார்த்து சரியென்று தலையசைத்தான். அப்போது நன்னனும் லோகேஷை அமைதிப்படுத்தி அந்த பக்கம் நிற்க வைத்துவிட்டு வந்து அட்டோரியனை பார்த்து, மச்சான் என்று பேசுவதற்கு வந்தான் நன்னன். அப்போது நன்னனை குறுக்கிட்ட அட்டோரியன், லோகேஷ் சொன்ன மாதிரி நம்ம 4 பேரும் சண்டை போட்டுக்கலாம் நன்னன் என்று கூறிவிட்டு லோகேஷை பார்த்து, என்ன மன்னிச்சிடு லோகேஷ், நான் யார் மேலேயோ இருக்க கோபத்தை உன் மேல காட்டிட்டேன் என்று கூறினான். அதை கேட்டதும் லோகேஷும் சிறு புன்னகை செய்தான். அதன் பிறகு நன்னன் சற்றும் தாமதிக்காமல், நான் அருண் கூட சண்டை போட்டுக்கிறேன், அட்டோரியன் நீ ஆதன் கூட சண்டை போட்டுக்கோ என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த மாஸ்டர்கள் முதல் மக்கள் வரை அனைவரும் ஆரவாரம் செய்து கத்திக் கொண்டிருந்தார்கள். அத்துடன் இந்த 4 சண்டையும் இறுதி போட்டியையும் காணத்தான் அங்கிருந்த அனைத்து மக்களும் காத்து கொண்டிருந்தார்கள். நன்னன் ஏன் அருணை தேர்ந்தெடுத்தான் என்றால் அட்டோரியனுக்கும் ஆதனுக்கும் இருக்கும் சண்டையை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும். அத்துடன் நன்னனின் பகையை விட அட்டோரியனுக்கு ஆதன் மீது இருக்கும் பகைதான் பல நாள் பகையாகும். அதனால்தான் நன்னன் அருணை தேர்ந்தெடுத்தான். அது மட்டுமின்றி நன்னனுக்கு அருணை வெல்வது ஒன்றும் பெரிய விஷயமாக இருக்காது என்று சின்ன சுயநலத்திலும் தான் அவனை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். நன்னன் அட்டோரியனிடம் சொல்லிவிட்டு அருணுடன் சண்டை போட சென்றான். மற்றொரு திசையில் இருந்து சண்டை போடும் மேடையில் அட்டோரியனும் ஆதனும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது அட்டோரியன் ஆதனை பார்த்து, இன்னைக்கு நம்ம பகையை முடிச்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆதன் என்று வஞ்சகமாக சிரித்தபடியே கூறினான். அட்டோரியனுக்கும் ஆதனுக்கும் பகை ஆரம்பித்தது மைதிலி என்னும் பெண்ணால் தான். அவளுக்காகத்தான் அட்டோரியன் ஆதனை கொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அதற்காக தனது படை வீரர்கள் பலரையும் அனுப்பினான். ஆனால் ஆதன் அவனது பல ஆற்றல் சக்திகளால் அவர்களை எல்லாம் கொன்று வீழ்த்தினான். அது அட்டோரியனுக்கு மேலும் கோபத்தை அதிகப்படுத்தியது. அவனும் பலமுறை ஆதனை தேடி சென்றான். ஆனால் ஆதன் ஒருமுறை கூட அவனிடம் சிக்கவில்லை. அதன் பிறகு அட்டோரியனுக்கு கிடைத்த வாய்ப்பிலெல்லாம் யாரோ ஒருவன் மூலமாக ஆதன் தப்பித்துக் கொண்டிருந்தான். அதன் பிறகு கார்த்திகேயன் என்னும் சைகன் வம்சத்து வீரன் அட்டோரியனுக்கு மிகவும் பிடித்தமான வீரனையும் ஆதன் கொன்றுவிட்டான். அது அட்டோரியனுக்கு மிகவும் கோபத்தை உண்டு பண்ணியது. அதனாலே ஆதனை கொல்ல வேண்டும் என்று பல நாட்களாக காத்துக் கொண்டிருந்தான். அந்த நேரமும் இப்போது கண் முன்னால் இருக்கும்போது அட்டோரியன் ஆதனை கொல்லாமல் விடுவானா என்ன? அப்போது ஆதன் அட்டோரியனை பார்த்து, நானும் இந்த போட்டிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அட்டோரியன். இன்னைக்கு நீ ஒத்துக்கலைனாலும் நான் உன் கூட சண்டை போடணும் தான் இருந்தேன் என்று கூறினான். அதை கேட்ட மாஸ்டர்களும் அங்கிருந்த மக்களும் பேரதிர்ச்சியாக இருந்தது. ஆதன் இப்படி தைரியமாக பேசுவான் என்று அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போது அட்டோரியன் ஆதனை பார்த்து சிரித்துவிட்டு, நீ எப்படி ஆதன் இப்படி சிரிக்காம இதெல்லாம் பேசுற? சரி, உன் சக்தி என்னன்னு நானும் பாக்குறேன் என்று கூறிவிட்டு தனது சக்தியை எடுத்தான். அட்டோரியனின் சக்தி பிங்க் கலரில் இருந்தது. அதை அட்டோரியன் ஒன்று திரட்டி தனது கையில் எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான். அந்த சக்தி மிகவும் வேகமாக ஆதனை நோக்கி வந்தது.
அதை அந்த பெரிய மேடைக்கு கீழ் நின்று மைதிலி பார்த்து கொண்டிருந்தாள். அங்கு ஆதனுக்கும் அட்டூரியனுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கும் சண்டையை பார்த்த மைதிலி முகம் சோகமாக மாறியது. அவளுக்கு பிடிக்காமல் தான் ஆதனை விட்டு வந்து அட்டூரியனுடன் சேர்ந்தாள். இருப்பினும் அவர்களுக்கு இடையில் நடக்கும் சண்டையில் ஆதனுக்கு ஏதும் ஆகிவிடக் கூடாது என்று நினைத்தாள் மைதிலி. அத்துடன் அட்டூரியனும் ஆதனை கொல்லும் அளவிற்கு சென்று விடாமல் அவனை வென்றுவிட்டு வந்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அதாவது ஆதனுக்கு சண்டையில் ஏதும் ஆகக்கூடாது, அத்துடன் அட்டூரியனும் இந்த போட்டியை வென்று வர வேண்டும் என்றுதான் இப்போது அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆதனை பார்க்கும் போதெல்லாம் மைதிலிக்கு அவனுடன் சின்ன வயதில் விளையாடியதும் பழகியதும் தான் நினைவுக்கு வந்தது. அந்த இனிமையான நினைவுகளை மைதிலியால் மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். மைதிலி ஆதனிடம் கோபமாக நடந்த நாட்களை எல்லாம் எளிதாக மறந்துவிட்டாள். அவள் அட்டூரியனை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டதால் அவளது தந்தை ஆதனை கொல்லாமல் உயிரோடு விட்டுவிட்டான். இப்போது ஆதன் அட்டூரியனுக்கு சமமாகவும் சைகன் வம்சத்தை எதிர்த்து நிற்கும் அளவுக்கும் வந்துவிட்டதால் மைதிலிக்கு ஆதனை விட்டுவிட்டு வந்தது மிகவும் தவறான ஒரு முடிவாக இருக்குமோ என்று அவ்வப்போது நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாள். இதன் பிறகு மைதிலி வந்து ஆதனிடம் பேசினாலும் பழகினாலும் ஆதன் பழைய பாசத்தில் மைதிலியிடம் பேசுவதற்கு தயங்குவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் மைதிலி ஆதனிடம் பேசலாம் என்ற எண்ணத்தை தனது மனதிற்குள் போட்டு மறைத்து வைத்துக் கொண்டு அவ்வப்போது ஆதனை பார்க்கும்போது மட்டும் பேசலாமா என்று யோசிப்பாள். ஆனால் அவன் அவளை சற்றும் கண்டுகொள்ளாததை பார்த்துவிட்டு அமைதியாக நின்று கொள்வாள். மறுபக்கம் அந்த சக்தி ஆதனை நோக்கி வந்தது. அப்போது ஆதன் தனது தங்க நிறமான ஈட்டி சக்தியை எடுத்து அதில் லைட் சக்தியை இணைத்து அட்டூரியன் சக்தியை நோக்கி தாக்கினாள். இரண்டு சக்தியும் எதிரெதிரே வந்தது. அப்போது அதை பார்த்த அங்கிருந்த மக்கள் அட்டூரியனின் சக்திக்கு முன்பு ஆதனால் 2-3 தாக்குதல் கூட தாங்க முடியாது, இந்த போட்டி சிறிது நேரத்தில் முடிந்துவிடும் என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் நன்னனும் அருணை எளிதாக வென்றுவிட்டு வந்து விடுவான் என்று அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பெரிய மேடையில் இருந்த ஏகன், ஆதனுக்கும் அட்டூரியனுக்கும் சண்டை நடக்குது, இன்னொரு பக்கம் நன்னனுக்கும் அருணுக்கும் சண்டை நடக்க போகுது, பா சரியான சண்டை போட்டுட்டா சாமி, எனக்கு தெரிஞ்சு அதுல அட்டூரியனும் இதுல நன்னனும் ஜெயிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் தான் மதுரை அகாடமி சண்டை போட்டியோட முக்கியமான போட்டியே நடக்க போகுது என்று நினைத்து மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். அதேபோல்தான் தணிகைநாதனும் நினைத்து வஞ்சகமாக சிரித்துக் கொண்டிருந்தார். அவர் அத்துடன், ஆதனை எப்படியும் அட்டூரியன் கொன்றுவான், அதுக்கப்புறம் இந்த சண்டை போட்டி எல்லாம் பார்த்துக்கலாம், பல நாள் பக ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லதுதான் என்று நினைத்தார். மறுபக்கம் நன்னன் அருணை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தான். நன்னன் உடம்பில் இருந்து மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி ஆற்றல் எல்லாம் வெளியே வந்தது. என்ன அருண், இன்னும் இந்த சண்டை போடுற மேடையில் நின்றுட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி போட்டிகள்ல தோத்துருவேன்னு சண்டை போடாம போன மாதிரி போயிட்டேனா உன் உயிராது மிஞ்சும், போப்போ, நான் உன்கிட்ட ரொம்ப எல்லாம் பேச மாட்டேன், கிளம்பு என்று ஏளனமாக கூறினான் நன்னன். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்களும் அதைத்தான் நினைத்தார்கள். ஏனென்றால் அருணை விட நன்னன் மிகவும் பலசாலியாகும். அவனுடன் சண்டை போட்டு அருண் காயப்பட்டு செல்வதை விட இப்போதே தோல்வியை ஒப்புக்கொண்டு செல்வதுதான் சரியாக இருக்கும் என்று எண்ணினார்கள். அப்போது அங்கு அந்த போட்டியில் தோல்வியடைந்து வெளியே நின்று கொண்டிருந்த ஒரு எக்ஸ்பர்ட் அருணை பார்த்து, கால கொடுமடா சாமி, இந்த அருண் எல்லாம் எப்படிதான் ஜெயிச்சு வந்தான்னு தெரியல, இவனுக்கு பதிலாக அங்க நான் அண்ணனுக்கு எதிராக இருந்திருந்தாவது இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை போட்டிருப்பேன், இந்த அருண் எப்படியும் நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு போறான், அப்புறம் எதுக்கு அவன் அதை சொல்லாம பாத்துட்டே நிக்கிறான்னு தான் தெரியல என்று கூறினான். அங்கிருந்த மக்களும் பல எக்ஸ்பர்ட்களும் அருண் தனது தோல்வியை ஒப்புக்கொள்வான் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். என்றால் இதற்கு முன்பு அருண் லோகேஷையும் நன்னனையும் சண்டையில் சந்திக்கும் போது அவன் கூறிய ஒரு வரி, நான் தோல்வியை ஒத்துகிறேன் என்பதுதான். இந்த சம்பவத்தால் அங்கிருந்த மக்கள் அனைவரும் அருணை கோழை என்று முடிவு செய்து விட்டார்கள். அதனால் அங்கிருந்த அனைவரும் அருணை கேலி செய்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த அருணும் சிறு புன்னகை செய்துவிட்டு நன்னனை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதிற்குள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தான் என்று அங்கிருந்த யாருக்கும் தெரியாது. அருண் பேசுவதற்கு வந்தான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் அவன் தோல்வியை ஒப்புக்கொள்ள வருகிறான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்குதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது என்பது மக்களுக்கும் எக்ஸ்பர்ட்களுக்கும், ஏன் மாஸ்டர்களுக்கே தெரியாது. அருண் நன்னனை பார்த்து என்ன சொல்ல போகிறான்? மக்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன?